ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காராமணி மசாலா பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்கு காராமணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பயத்தங்கான்னு சொல்லலாம், காராமணின்னு சொல்லலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க இதை மசாலா பண்ணோம்னா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த காராமணியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் விட்டாச்சு. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிறேங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன், இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இதில் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இதில் இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் காராமணியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து காராமணியை சேர்த்துக்குவோம். இந்த காராமணி கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இந்த காராமணி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த காராமணி வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, நல்லா அதோடு சேர்ந்து வதங்கினா நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா இதில் போட்டு வதக்கிக்கிடுவோம். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட சீரக சோம்புத்தூள் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா வேக வைக்கணுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஓரளவுக்கு ஊற்றணும். இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பயத்தங்காய் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிடுவோம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இது பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி தேங்காய் கொஞ்சம் போட்டால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். காராமணி மசாலா கிரேவி வந்து அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகி இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றட்டும். பாருங்கள், காராமணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த டயத்தில் இதை வந்து நல்லா இறக்கிடலாம். எல்லாமே நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். காராமணி மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.